ஹாய் நண்பா! இன்னைக்கு நம்ப ஒரு பயங்கரமான இந்தோனேஷியன் பேய் படத்த தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தொழுவலான்னு சொல்லிட்டு போறா. தொழுவிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கருப்பா ஒரு உருவம். என்னடா யாருன்னு பார்த்தா, திடீர்னு அவங்க அப்பாவ ஒருத்தவன் கத்தியால கொலை பண்றான். ஹீரோயினோட அப்பாவ 2 கொள்ளைக்காரனுங்க புடிச்சு சாவடிக்கிறாங்க கழுத்த நெரிச்சு. அவனுங்க நம்ம ஹீரோயினையும் ஒரு வெட்டு வெட்டிட்டு ஓடி போயிட்டானுங்க. கான்செப்ட் ஒரு ஹாரரான மூவி. அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு துணிக்கடை வச்சிருக்கா. அவளுக்கு எதிர்காலம் ஒரு துணிக்கடை வச்சிருக்காங்க. ஆனால் 2 பேரும் உன் கடைக்கு ஆள் வராங்க, என் கடைக்கு ஆள் வராங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஒருத்தவனை பார்த்து சைட் அடிக்கிறான். அவன் தான் நம்ம ஹீரோ. இப்படி 2 பேரும் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட தாத்தா தான் இவர். ரொம்ப சுனைக்காரு. இவங்க ஹீரோயினோட அம்மா செகண்ட் அம்மா. ஆனால் அவ்வளவோ பேசிக்க மாட்டேங்கிறா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா அவங்க சின்னம்மா என்ன பேசுகிறாங்கன்னு. ஆனால் அவங்க வீட்டில் தினமும் சண்டை தான். வெளியாட்கள் வந்து அவளை சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. என் அப்பாவை பார்க்க நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போகிறா. ஆனால் அவங்க அப்பாவோ ஒரு மனைவி சாகினதெல்லாம் அவள் கண்ணுக்கு தெரியுது. அவள் ஆவிகளால் அவங்க அம்மா இறந்துருக்காங்க. இதெல்லாம் அந்த சூனியக்கார தாத்தா அந்த பொண்ணுக்கிட்ட, அதாவது நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்கிறா. அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு மந்திரக்கோள் இருக்குது. அந்த மந்திரக்கோள் வச்சு தான் உங்கள் அப்பா இந்த சூனிய வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஆத்மா கூடலாம் பேசிகிட்டு இருந்தார். அதுவே அவரை அழிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. உடனே அங்கே ஒருத்தர் தொழுகை நடத்திட்டு இருக்காரு. அவங்க பின்னாடி யாரோ கை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் திடீர்னு பின்னாடி சுற்றி பார்த்தா பேய்ங்க. அலறி அடிச்சுட்டு எல்லாம் அவன் ஓடிடுறான். திடீர்னு நம்ம ஹீரோயின் போய் தொழுகை பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் பின்னாடி பேய்ங்க எல்லாம் நின்றுட்டு இருக்க மாதிரியே அவளுக்கு தோணுது. திடீர்னு தொழுகையை முடிச்சுட்டு பார்க்குறா. திடீர்னு கரண்ட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. உடனே 2வது டைம் தொழுகை பண்ணுறான். ஆனால் அவளை சுற்றி பேய்ங்க எல்லாம் தொழுகை பண்ணிகிட்டே இருக்குது. இதை பார்த்து உடனே பயந்து போயிடறா நம்ம ஹீரோயின். திடீர்னு எங்கேயோ ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரி இருக்குது அவளுக்கு. திடீர்னு அவங்க அப்பா அங்கே சூனியம் பண்ணுறாரு. சூனியம் பண்ணி ஒரு பாம்பை ஏவி விட்றாரு. அந்த பாம்பு வந்து சண்டை போடுது. 2 பாம்பும் சண்டை போட்டு அவங்க அப்பா அதை பிடிச்சிடுறாரு. அதாவது ஹீரோயினையே காப்பாற்றிடுறாரு. அதாவது நம்ம ஹீரோயின் கிடைக்கும், அவங்க பக்கத்து வீட்டுக்கு கிடைக்கும் தான் எனி டைம் சண்டை. அதில் நம்ம ஹீரோயின் கடைக்கு தான் எல்லோரும் துணி வாங்க வராங்க. ஆனால் இவ எல்லாருக்கிட்டேயும் சூனியக்காரங்க அவங்கள்ட்ட வாங்காதீங்கன்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினுக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆகி அவளை போட்டு அடிக்கிறான். உடனே நம்ம ஹீரோ வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பேயை விடுவிக்கிறான். அவனுக்கு அந்த மந்திரம்லாம் தெரியுது. உடனே நம்ம ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வரா. இதெல்லாம் சொல்கிறவங்க சின்னம்மா கிட்ட சொல்கிற இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஆமாம் நம்மளை இப்படி தான் இந்த ஆளுங்க சொல்கிறாங்க. திடீர்னு தன் தொழுகை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் பின்னாடி பேய் உட்காந்துருக்கு ஒரு குட்டிச்சத்தா மாதிரி. அது நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தெரியுது. நம்ம ஹீரோயின் போய் தொழுகை பண்ணுறா. அங்கே ஒரு பேயும் இருக்குது. ஆனால் சுற்றி அவளை பார்த்தா பேய் இருக்குது. திடீர்னு கண் முழிச்சு பார்க்குறா. திடீர்னு கண் முழிச்சு பார்த்தா அவங்க அப்பா சூனியம் பண்ணுறத பார்க்குறா. அதுவும் இல்லாமல் அந்த கொப்பளம் எல்லாத்தையும் எடுத்து அவங்க கையில் கொடுக்குறா. அதெல்லாம் தட்டி விட்டுட்டு அவங்க அப்பா அவங்க பொண்ணை காப்பாற்றுறாரு. உடனே இங்கே அவங்க தாத்தா அவரும் ஒரு சூனியக்காரர் தான் போல இருக்குது. இதில் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு கனவு அவளுக்கு நடக்குது. அவள் சின்ன வயசில் பேயால் ரொம்ப அவதிப்பட்டா. இதெல்லாம் அவளுக்கு கனவாக வந்து வந்து போகுது. அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த இடத்த விட்டு வரா. உடனே அவங்க வீட்டில் மறுபடியும் பிரச்சனை. நீங்கள் முதல்ட்டு இந்த வீட்டை விட்டு எல்லாம் காலி பண்ணுங்க. உங்களால் தான் எங்களுக்கு தினம் தினம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இனிமேல் நீங்கள் இங்கே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. உடனே ஹீரோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. உடனே ஹீரோவை உனக்கு ஒன்றும் தெரியாது நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இனிமேல் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் இதான் சொல்கிறாங்க. இனிமேல் இதெல்லாம் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் போகிறாங்க.
2 பேரும் இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. திடீர்னு அந்த ஹீரோயின் தொழுகலான்னு அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அங்க தொழுதுட்டு இருக்கான். இங்க ஒண்ணும் ஒரு அமானுஷ்ய சக்தியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் பேய்லாம் இருக்கிற மாரியும் ஒரு கனவு வருது. திடீர்னு ஒரு இடத்துக்கு போறா. அங்க சுத்தி முத்தி பார்த்தா, பார்க்குற இடம் எல்லாம் பேய் அவள கொலை பண்ற மாரி வருது. திடீர்னு எழுந்து பார்த்தா அதெல்லாம் கனவு. இந்த மந்திரவாதி தாத்தாவும் அந்த ஹீரோவும் இத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. "உன்ன பேய் தான் ஆட்கொண்டுல இருக்கு. எல்லாம் உங்க அப்பாவால தான்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவ தப்பா சொல்றாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா. எல்லாம் கெட்ட கனவா இருக்கு. ஆனா அவளுக்கு பின்னாடி ஒரு பேய் வந்து தடவுற மாரி இருக்கு. திடீர்னு அவங்க வீட்டுக்கு கடைக்கு போறா. எல்லா இடத்துலயும் பேய் தான் இருக்கு. எல்லா அவளுக்கு கண்ணு எல்லாம் பேயா தெரியுது. உடனே அவங்க அம்மாகிட்ட அந்த எதிர்க்கடைக்காரி வந்து சண்டை போட்டு அந்த பூவெல்லாம் தட்டி விடுறா. உடனே இவள்ட்ட இருந்து அந்த பாம்பு வருது. பாம்பு வந்து அவளை போயிட்டு கடிச்சிடுது. கடிச்சா இடமெல்லாம் கொப்பளமாயிடுது. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க 2 பேரும். மறுபடியும் ஊர் பொதுமக்கள்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு சண்டை போடுறாங்க. "ஏய் கிழவா உன்னால தாண்டா விட்றோம் அவங்கள, இல்லைன்னா இங்கேயே அவங்கள சாவடிச்சு பலி போட்டுடுவோம்" அப்படின்னு சொல்கிறாங்க ஊர் பொதுமக்கள்லாம். "உங்களுக்கும் ஒரு ஒரு பேய் ஹெல்ப் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். அதை நான் ஏன் சொல்லணும்? அதனால் நீங்கள் எல்லாம் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்கார தாத்தா சொல்கிறாரு. உடனே இங்கே பார்த்தா அந்த பாம்பு வருது. பாம்பு வந்து நம்ம ஹீரோயின் எதிரி வீட்டை சாவடிச்சிடுது. பொதுமக்கள்லாம் சேர்ந்து நீங்கள் தான் அந்த சூனியத்தை பண்ணியிருப்பீங்க, பாவம் ஒரு உயிரை அநியாயமாக எடுத்துட்டீங்க அப்படின்னு ஊர் பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்க. உடனே எல்லாம் சேர்ந்து ஒரு சத்தியம் பண்ணணும் நீங்கள், மகா சத்தியம். அதை நீங்கள் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். உடனே ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்களாம் வெளியே விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நாங்கள் இந்த ஒத்துக்கிறோம், அந்த சத்தியம் நாங்கள் பண்ணுறோம். சத்தியம் பண்ணால் சூனியம் வச்சா அவங்க அம்மா இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிக்கிறாங்க அந்த போகாங் சத்தியத்துக்காக. உடனே இந்த மந்திரவாதி தாத்தாவும் அந்த ஒரு வைத்தியரும் போயிட்டு சந்திச்சு பேசுகிறாங்க. இந்த சத்தியம் இப்போல்லாம் தேவையில்லை அத்தை. இதெல்லாம் ஏன் பண்ணுறீங்க? ஏதாவது ஒன்று ஆகிடப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு அந்த மந்திரவாதி தாத்தா. இல்லை, இது பண்ணியே தான் ஆகணும். அப்போ தான் அவங்க சூனியம் வைக்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் பொதுமக்கள்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் அம்மாவை ஒரு துணியால் சுற்றுறாங்க, சுற்றி வைக்கிறாங்க. அதே டைம் நம்ம ஹீரோயின் போய் அங்கே ரூமில் ப்ரேயர் பண்ணுறா. உடனே 2 பேருக்கும் திடீர்னு கனவு வருது. உடனே ஹீரோயின் அம்மா ஒரு பெரிய உலகத்துக்கு போகிறா. அங்கே பார்த்தா பெரிய பேய் எல்லாமே இருக்குது. திடீர்னு நம்ம ஹீரோயின் ரொம்ப ப்ரே பண்ணுறா. ஆனால் கத்துற கத்துல எல்லாரும் அந்த பேய்ங்க எல்லாம் இவளுக்கு மண்டிட்டுருதுங்க. உடனே பேய் எல்லாத்தையும் அவள் தான் ஆக்கிரமிக்கிறா. உடனே ஹீரோயின் அம்மாவும் இழந்துட்டா. பார்த்தீங்களா? நம்ம ஹீரோயின் அம்மாவும் அவங்க பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சின்னம்மா. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அப்பா இந்த மாதிரி சூனியம் பண்ணி தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதில் கேட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. திடீர்னு அவள் மூஞ்சில் ஒரு மாற்றம். அவளுக்கு பின்னாடி ஒரு பேய் வந்து அவளை அப்படிலாம் பேச சொல்லுது. உடனே பேசுது. அவளுக்கு பழைய கனவுலாம் நினைவு வருது. உடனே அந்த ஹீரோ தான் அவங்க அப்பாவை கொண்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. உடனே இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான கனவுலாம் வருது. திடீர்னு எங்கெங்கேயோ போகிறா, அழுகுறா. ஆனால் அவள் உடம்புல அந்த பேய் சுனியெல்லாம் அவள் உடம்ப ஆட்டி படைக்குது. திடீர்னு அவள் உடம்புல இருந்து அந்த பாம்பு போயிட்டு கத்தி ஒருத்தவங்களை குத்திடுச்சு. உடனே அதெல்லாம் பார்த்த அந்த தம்பி ஓடுறான். உடனே அந்த பாம்பை நம்ம ஹீரோயின் அம்மா போட்டு அடி அடின்னு அடிக்கிறா. அது வேறு யாரும் இல்லை, அடித்து சாவடிச்சிட்டா. அது வேறு யாரும் இல்லை, அவளுடைய தம்பி தான். அவன் இறந்தே போயிட்டான். திடீர்னு இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துறா. மயக்கம் போட்டு விழுந்து அடியும் பட்டுடுது அவளுக்கு. உடனே அவங்க அம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் செத்துட்டா. உடனே அவங்க பாட்டிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நம்ம ஹீரோயினை. அங்கே அவளை வச்சு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா ஒரு நல்லவர் தான், அவரை அந்த பேய்ங்கெல்லாம் சேர்ந்து தான் இப்படிலாம் பண்ணிடுச்சு அந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு அழுகுறா. அம்மாவையும் இழந்துட்டா, தம்பியும் இழந்துட்டா, அந்த சோகத்தில் இருக்கா. அவங்க தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிறாங்க.
பேத்தியை எப்படியாவது காப்பாற்றி ஆகணுங்க அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் முடிவு எடுக்கிறாங்க. உடனே தாத்தாவோ அந்த மந்திரவாதி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. உடனே பாட்டியும் இங்கே வந்து மகளுக்கு பேத்திக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. எதுவும் நடக்காது, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்க அப்பாவும் அந்த பேயால் தான் இறந்தார், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும் இங்கே போய் பார்க்குறாரு. அந்த அதில் அவங்க பேத்தியோட ஃபோட்டோ வச்சு இந்த மந்திரவாதி தான் சூனியம் பண்ணி வச்சுருக்கான், அவன் மேலே பேயும் ஏவி விட்டுருக்கான். அதனால் இதெல்லாம் பார்த்து அவங்க தாத்தா அவனை ஒரே போட்டு சாவடிச்சிடுறாங்க. உடனே இங்கே அவளுக்கு அந்த பேயெல்லாம் ஓட்டுறதுக்காக அந்த இதுவெல்லாம் போட்டு ப்ரேயர் பண்ணுறா. உடனே அவளும் வந்து அவள் உடம்புல பேய் வந்து பூந்துருக்கு. பயங்கரமாக கத்துறா, நீ தான் எங்கள் அப்பாவை சாவடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல இருக்கிற பேயெல்லாம் வந்து சொல்லுது. உடனே நீ நிறுத்து, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க தாத்தாவையும் சாவடிச்சிடுது. உடனே அந்த மந்திரவாதியையும் சாவடிச்சிடுது. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்தையும் சாவடிச்சிடுது அந்த பேய். அவங்க தாத்தாவும் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க தாத்தா அந்த மந்திர கொலை எடுக்க தான் இதெல்லாம் பிளான் பண்ணி இருக்காருன்னு தெரிய வருது. அவளுக்கு சுனியம் வச்சதும் அவர் தான். உடனே இதெல்லாம் பார்த்த கொடூரனையும் அந்த பேய் வந்து சாவடிக்குது, நம்ம ஹீரோயின் மேலே இருக்கிற பேய். உடனே அவனை அடின்னு அடித்து அந்த தாத்தாவே அவங்க பையனை சாவடிச்சிடுறாரு. உடனே நம்ம ஃபேமிலியே அழிஞ்சிருச்சே அப்படின்னு அவங்க பாட்டி ரொம்ப அழுகுறாங்க. உடனே மந்திரத்தை சொல்லி அவன் மேலே கை வைக்கிறாங்க. உடனே அவளுக்கு மறுபடியும் பல நிலைமைக்கே வர நம்ம ஹீரோயின். நம்ம வா இங்கே எல்லா சமாதிக்கு போய் பூவெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அந்த கோலையும் ஆற்றுல கரைச்சி விட்டுடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினையும் நிம்மதியாக வாழ்கிறாங்க.